என்ன பிரதர் சோகமா உட்காந்துக்கிறாரு? நான் கேக்கலாம். பிரதர் என்ன பிரதர் சோகமா இருக்கிறீங்க? இல்ல பிரதர், ஏசப்பா என் கூட இருக்கிறாரா இல்லையா ஒண்ணுமே புரியல பிரதர். பிரதர் இதுக்கா இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? இப்ப என்ன ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவள் தானே? ஆமா பிரதர். இப்ப நீங்க பாவம் செய்யறீங்க. பாவம் செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஐயோ செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா நீங்களே யோசிப்பீங்க. உள்ளுக்குள்ள அடிக்கும் துக்கு 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 துக்குன்னு. ஓகேவா? இதுவே நீங்க பாவம் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஐயோ சென்ட்டுமே 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 சென்ட்டுமேனு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஏசப்பா அவங்க கூட தான் பிரதர் இருக்கிறாரு. இதுவே நீங்க பாவம் செய்யும் போது எந்த குற்ற உணர்வும் உங்களுக்கு வரலனாலோ, அல்லனா பாவம் தானே தட்டி ஒண்ணு நம்ம செஞ்சிடலான்னு இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு எப்ப வருதோ அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏசப்பா உங்க கூட இல்லன்னு. அதே போல 99.9% ஏசப்பா யாரை விட்டும் தூரம் போக மாட்டார் பிரதர். ஓ அப்படியா? அப்ப இப்ப வரைக்கும் எனக்கு குற்ற உணர்வு இருக்கு. அப்ப ஏசப்பா என் கூட தான் இருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர், சொல்லி புரிய வச்சீங்க.